வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர்ஸ் சேனல். இப்போ நம்ம எந்த ஜாப்பை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்காக உங்களுக்கு இந்த வேக்கன்சிஸை அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30,000க்கு மேலே உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 23/12/2024 அன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே சேரும். அதோட இப்போ மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட் www.madrashighcourt.com அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இது பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விட்டுருக்காங்க. சரிங்களா, விசி ஹாஸ்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விட்டுருக்காங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட்டில் அறிவிச்சிருக்காங்க. அதை நீங்கள் அந்த ரெட் கலரில் இருக்கிற அந்த பிடிஎஃப் நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும். நமக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிரும். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிரும். இதுதான் இதுக்கான நோட்டிஃபிகேஷன். மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதுக்காக 22/11/2024 அன்றைக்கி அப்லோட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு 23/12/2024 அன்றைக்கி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அதாவது இந்த மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. உங்களுக்கான எக்ஸாமினேஷன் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டாக உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்றதையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் வெப்சைட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக இந்த பிடிஎஃப்லேயே கொடுத்துருக்காங்க. அண்ட் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். டேரெக்டாக அந்த லாகின் பண்ணுற பேஜுக்கு போகிறீங்க. அதில் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். யூசர் ஐடியும் கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த ஜாப்ஸ் வெளியிட்ருக்காங்க அண்டு இதுக்கான ஏஜ் என்ன, உங்களுக்கான எஜுகேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா விசி ஆர் டெக்னிக்கல் கான்டாக்ட் பேஸ்க்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 75 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு பர் மந்த் சேலரி 30,000 உங்களுக்கு பர் மந்த் சேலரி இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஒர்க் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் திருவோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசிஸ்டண்ட் கோர்ட் ஹேரிங் இருக்கும். அண்டு ரீசெண்ட்லி பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங் சிஸ்டமோ அல்லது கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்டு எலிஜிபிள் கேட்டகிரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற யாருனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். 35 இயர் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் லிமிட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் ரிலாக்ஸேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட் நீங்கள் மோஸ்ட்டாக பாஸ் பண்ணியிருக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி ஐடி, பிசிஏ, பிஇ அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், ஏஐ, மெஷினிங் லேர்னிங், பிடெக், ஐடிஐ அண்ட் எம்சிஏ, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக அண்டு அக்கௌண்டன்ட் இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தா நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும். இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது. அந்த எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன பேட்டர்ன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கம்ப்யூட்டர் நாலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டை பற்றி எம்எஸ் ஆஃபீஸ் அண்டு வேர்ப் டெவலப்மெண்ட் அண்டு வேர்ப் டைப்பிங் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் வேர்ப் ரிலேட்டடாக உங்களுக்கு கொஷின் இருக்கும். அண்ட் ஜென்ரல் நாலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைக்காலஜி அண்ட் கரண்ட் ஆஃப் இயர் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கரண்ட் ஆஃப் இயரில் சோசியல் சயின்ஸு அண்டு மேத்தமெட்டிக்ஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாம் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக உங்களுக்கு 100 மார்க் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும். இதில் 60 மார்க்கு இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. அண்டு இதுக்கு இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 மார்க்கும் உங்களுக்கு டோட்டலாக இருக்கும் அப்படின்றதையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் கரண்ட் ஆஃப் இயர் அண்ட் மென்டல் அசிஸ்டன்ட் இது பார்த்தீங்கன்னா 10 கொஷின் 10 மார்க்குக்காக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு சைக்காலஜி கொஸ்டின் தான் கேட்க போகிறாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் உங்களுக்கு ஃபைனல் இன்டர்வியூ நடக்கும். இன்டர்வியூக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 மார்க் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்டுக்கு
1:500 ரேஷியோ படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ மார்க்கும் அண்ட் எக்ஸாமினேஷன் மார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதை வச்சு தான் உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்டு இதுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் குவார்ட்டர் இங்கே தான் இருக்குது. இவங்க வந்து முடிவு பண்ணுவாங்க உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எங்கே இருக்கும் அண்டு எக்ஸாமினேஷன் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்றதையும் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அண்டு இதுக்கான ரிசல்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதே வெப்சைட்டில் வந்து உங்களுடைய ரிசல்ட்டும் வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க அண்டு உங்களுக்கான எக்ஸாமினேஷனும் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அண்டு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதுரையில் தான் இருக்கும் அப்படின்றதையும் இவங்க முன்கூட்டியும் வந்து போஸ்டிங்கும் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மதுரையில் தான் உங்களுக்கு மதுரை ஹைகோர்ட்டில் உங்களுக்கு இந்த போஸ்டிங் வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு வேக்கன்சி இருந்தால் அவங்களையும் வந்து ரெக்கமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் இதில் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிடிஎஃப்ல எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபை அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் எலிஜிபிளாக இருக்கோ அந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். இதுக்கான அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மெயில் ஐடி அண்ட் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் டேரெக்டாக உள்ளே போயிடலாம். அப்படி இல்லைன்னா நான் வந்து இப்போ தான் ஃப்ரெஷராக நான் உள்ளே போகிறேன் அப்படின்னீங்கன்னா இதே லிங்க்கை நீங்கள் மறுபடியும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷர் ரிஜிஸ்ட்ரேஷன் டு அப்ளை நவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து உங்களுடைய மெயில் ஐடி, உங்களுடைய செகண்டரி மெயில் ஐடி, ப்ரைமரி மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும் டேஷ்போர்டு. அதை வந்து நீங்கள் கொடுத்துட்டு ஒன்ஸ் சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட்டு எல்லாமே வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்லோட் பண்ணுறதுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பிடிஎஃப்லேயே நீங்கள் எப்படி அப்லோட் பண்ணணும், உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து எத்தனை கேபிள் இருக்கணும் எல்லா டீட்டெயிலும் இருக்குது. இதோடைய அஃபிஷியல் வெப்சைட் இது தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா விசி ஆர்ட்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ காய்ஸ் இதே மாதிரி தான் நம்ம தமிழ்நாட்டில் எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாபும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட நம்ம சேனலை வந்து டெய்லியும் வாட்ச் பண்ணிட்டே இருங்க. சரிங்களா? ஸோ காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ காய்ஸ் தேங்க்யூ.